சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாமுவின் மல்டி குசின் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிக்னேச்சர் டிஷ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஒன்று. அது இல்லாமல் வந்து நிறைய இடத்துல வந்து இதை செஞ்சு அதை நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த ஃபுட் இந்த பர்டிகுலர் டிஷ் செஞ்சுருக்கேன். அது ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. அதுவும் வந்து இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பரோட்டாவோட ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லியோட தோசையோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அது பேர் மட்டன் நீலகிரி குருமா. ஸோ இந்த நீலகிரி குருமாவை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன மட்டன் ஒரு 1/2 கிலோ, தயிர் ஒரு 1/2 கப்பு, அதே மாதிரி அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கும், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர். இதில் வந்து மிளகாத்தூள் கிடையாது, அதே மாதிரி மஞ்சத்தூள் வேண்டாம். மிளகாத்தூள் பதிலாக நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அந்த காரமே போதும். ஸோ இப்போ அது எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை தயிரில் வந்து ஊற வச்சுக்கணும். தயிரில் ஊற வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஊறும். இந்த ஊற வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, மட்டன் வந்து சாஃப்ட் ஆகிடும். தயிரில் ஊற வைக்கும்போது சாஃப்ட் ஆகிடும். ஸோ அது நம்ம நீங்கள் பார்த்துக்கீங்க, மீனை வந்து எலுமிச்சம்பழம் அப்படின்னா புளியில் ஊற வைப்பேன். சப்போஸ் ஐஸ் மீன் அந்த கூட வந்து அது அப்படி கொடுத்தது ஸ்டிஃப்னஸ் கொடுத்துரும். அதே மாதிரி மட்டன் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு தயிர், பிரியாணிக்கு நீங்கள் மட்டன் போட்டாலும் சரி, இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது மட்டன் போட்டாலும் சரி, குழம்பு பண்ணும்போது மட்டனில் தயிர் போட்டிங்கன்னா மட்டன் வந்து சாஃப்ட் ஆகிடும். நான் 1/2 கிலோ மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 மூடி வச்சு தேங்காய், 1 கை கொத்தமல்லி, 1/2 கை புதினா, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு. இதை வச்சு நல்லா ஒட்ட அரைக்கணும். வதக்கக்கூடாது, பச்சையாக அரைச்சிடணும். அதே மாதிரி தயிரில் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆல்ரெடி தயிரில் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு குளிக்கிற எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகுது. இதில் நான் என்ன பண்ணுறேன், 2 லவங்கம், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை, போட்டு 2 கை வெங்காயம், நல்லா வதங்க விட்டு, வதங்கும் போது என்ன பண்ணுறேன், இஞ்சி பூண்டு அரை போட்டுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை போட்டு நல்லா வதக்கலாம். சாதாரணமாக இந்த நீலகிரி குருமா அப்படிங்கும்போது ரொம்ப திக்காக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ஊற்றிக்கிற பழத்தில் இருக்கும். அந்த தோசையை வந்து மெத்துன்னு சொல்லலாம், கல் தோசை மாதிரி. அதில் இந்த நீலகிரி ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனையோடு சாப்பிடும்போது கலக்கலாக மட்டனுடைய சாஃப்ட்னஸ்ஸு, அந்த குருமாவுடைய டேஸ்ட்டு 2 கலந்து சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சப்பாத்தியோட ஊற வைக்கலாம். அதே மாதிரி பரோட்டாவில் ஊற வச்சு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இந்த மட்டன் குருமா நான் என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து மட்டன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டோம். இதில் தக்காளி பழம் போடலாம். போட்டு வதக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிறோம். இது கூட என்ன பண்ணுறேன், பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகாவது ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இது நல்லா வதக்கிறோம். இந்த வெங்காயம் தெரியாமல் நல்லா தூக்கு மாதிரி வதக்கிங்க. இப்போ
நான் பண்ணுறேன் இல்லை நல்லா வதக்கிட்டு இந்த மட்டனை போட்டுறேன். தயிரோட கலர் மாறணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், புதினா வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு புதினா வாசனை பிடிக்கலாம் அப்படின்னா ஒரு 4 நான் புதினா யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா இல்லை. புதினா போட்டு கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இப்போது இந்த தயிரோட இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. அந்த மசாலாவை நல்லா வதக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், உப்பு போட்டுறேன். இப்போ ஒரு கிண்டிட்டு மூடி போட்டுறேன். இப்போ மூடி போட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வேகிறதுக்கு 10 விசில் 5 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். கண்டிப்பாக 10 விசில் விடணும். ஏன்னா மட்டன் குக் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதனால் 10 விசில் அது குக் ஆகிடும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி வந்துடும். இது அப்படியே கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டு நான் சொன்ன மாதிரி சூடாக இட்லியை வச்சு மெரிச்சு நீ இட்லி தோசை சுட்டு மேலே வச்சு சாப்பிட்டு கலவராக இருக்கும். ஸோ அந்த 10 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வரணும். நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 10 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இந்த நெருங்கடி குருமா நிற்க முடியல, அந்த அளவுக்கு வாசனை. வாசனை கலக்குது. ஆக்சுவலாக ஒரு அருமையான நீலகிரி குருமா நான் சொன்னேன், என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு கலக்கலான நீலகிரி குருமா இது. நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன்லாம் பஞ்சு மாதிரி வந்துடுச்சு. இது ஒரு ஹெல்த்தி டிஷ் கூட. நான் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம். நான்வெஜிடேரியனுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கலக்கலான அட்டகாசமான ஒரு நீலகிரி குருமா. நான் சொன்ன மாதிரி தோசையோட இட்லியோட சாப்பிட்றதுக்கு, பரோட்டாவில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கலக்கல். ஸோ இந்த நீலகிரி குருமா உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோடு நம்ம பார்க்குறோம். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.